வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்ரீ மதுரை காளியம்மன் கோயிலில் தான் இருக்கோம். சேலம் ஸ்ரீ மதுரா அம்மா வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். வாக்காடு வாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்க அவங்க கோயிலுக்கு. அந்த கோயில் கும்பாபிஷேகம் 9/10. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தக்குடை எடுத்தல், அதுக்கப்புறம் கலச பூஜை இதெல்லாம் இன்றைக்கி நடந்திருக்கு. நாளைக்கு வந்து சீரும் சிறப்புடன் அம்மாவை வந்து அபிஷேகத்தோட கும்பாபிஷேகம் வந்து பண்ணுறாங்க. அந்த அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். அப்படியே வாங்க கோயிலை பார்ப்போம். இதான் கோயில், நம்ம கோயில் வாசல் இதுதான். இதுதான் சுவாமி வீரகரன் சுவாமி, காவல் தெய்வம். ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு எப்படி வரதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அது அங்கேருந்து 105 பஸ் நம்பர் 105 பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கத்தாலப்பாடின்ற ஊர் கேட்டிங்கன்னா இங்கே வந்துடலாம். இங்கே வந்துட்டு ஸ்ரீ மதுரை காளியம்மன் ஆலயம்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து கோயிலை பார்த்துக்கலாம். சரிங்களா? வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே வந்து நிறைய பக்தர்கள் வந்து வந்துட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி இன்றைக்கே வந்து நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வந்துட்டாங்க. வந்து இன்றைக்குன்னு கூட சொல்ல, நேற்றே வந்துட்டாங்க. நேற்றே வந்து இங்கெல்லாம் தங்கியிருக்காங்க. சில பேர் வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா எப்படி கோயிலுக்கு வந்து நாங்கள் தங்குறது, முன்னாடியே தங்குறது, ஒரு 2 நாள் 3 நாள் தங்குறது அப்படின்னா அதுக்கு வந்து அறை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அம்மா வந்து இப்போ மதுரை அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் முன்னாடியே அந்த தங்குறவங்களுக்கு வந்து அறை ஒதுக்கிட்டாங்க. அந்த அறையில் தங்கிட்டு நீங்கள் வந்து இங்கே இருந்துட்டு பார்த்துட்டு கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு ஒரு அம்மாவோட அருளை வாங்கிட்டு நீங்கள் போகலாம். சரிங்களா? அந்த அறையை கட்டுற வாங்க. இது ஒரு அறை. இந்த அறையிலேயே வந்து தங்கிக்கலாம் நைட்டில். அதுக்கப்புறம் அப்படியே அங்கே காட்டுங்க. அப்போ காட்டுங்க. இங்கேயும் தங்கிக்கலாம். நீங்கள் வந்து அந்த அறையிலையும் தங்கிக்கலாம். இங்கேயும் தங்கிக்கலாம், அந்த அறையிலையும் தங்கிக்கலாம். நீங்கள் எங்கே வேணால் தங்கிக்கலாம். வந்து நீங்கள் 2 நாள் இருந்து நாளைக்கு வந்து கும்பாபிஷேகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தீர்த்தக்குடம் முடிஞ்சிருச்சு. நாளை கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. நீங்கள் வந்து எதுவுமே பண்ண தேவையில்ல. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. அங்கேருந்து 105 பஸ் ஸ்டாண்டில் ஏறி கத்தாலப்பாடின்ற ஊருக்கு வந்து அங்கேருந்து ஸ்ரீ மதுரை காளியம்மன் கேட்டிங்கன்னா இது பண்ணிடுவாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.